வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25/2/2025க்கான கேஎல்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். 25ஆந்தேதி கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 24ஆந்தேதி நம்ம கொடுத்தது பாஸ் ஆஃப் ஃபெயிலானு பார்த்துடலாம். ஸோ 24ஆந்தேதி நம்ம கொடுத்துருந்தது வந்து 7-8 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 6. நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த சப்போர்ட் 6 ஏன் கொடுத்தோன்னா 3 நாளாக தொடர்ந்து 6 தான் அடிக்கிறாங்க. ரிசல்ட்டில் 3 நாளும் தொடர்ந்து 6, 610, 869, அப்புறம் நேற்று என்னது 562. ஸோ இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு 496. இதில் பாருங்கள் 6, 6, 6 இன்னையோட சேர்த்தனா 6, மொத்தம் 4 நாள் தொடர்ந்து 6. நேற்று வந்து நான் 7-8 ஸ்ட்ராங்கு, சப்போர்ட்டுக்கு 6. இந்த 6 ஏன் கொடுத்தோம்னா தொடர்ந்து 6, 6, 6, 6னே அடிச்சுட்டு வராங்க. அதனால் அதை கொடுக்கவும் முடியாது, கொடுக்காம இருக்கவும் முடியாது. ஏன்னா அது செவுத்து மலகிற போன மாதிரி அது இப்படி வருமா அப்படி வருமானு தெரியாது. எல்லாருமே எப்படி நினைப்பாங்கன்னா 6 அடிச்சிட்டாங்க, அடுத்து அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி விட்டுருவாங்க. அப்படி இல்லையா, இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சரி நேற்றும் இன்றைக்கும் 6 அடிச்சிட்டாங்க, அதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி விடுவோம். மறுபடியும் அதே பி போர்டே அடிப்பாங்க. ஒரு சிலர் ஏ போர்டு அடிச்சிட்டாங்க, பி போர்டு அடிச்சிட்டாங்க, அடுத்து சி போர்டு விளையாடுவாங்க. அவங்க மறுபடியும் பி போர்டு அடிச்சுட்டு மறுபடியும் பி போர்டே அடிச்சிட்டா இருப்பாருங்க. பி போர்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சி போர்டு. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு கணிப்பு தான். லைட்டாக கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன யோசித்து விளையாடிடுவாங்க அவங்க. சரிங்களா? ஸோ நேற்று 24/2/2025க்கான கேஎலுக்கான ஆல் போர்டில் நம்ம கொடுத்த சப்போர்ட் நம்பர் பாஸு. ஆல் போர்டில் சப்போர்ட் நம்பர் 6. ஏன்னா தொடர்ந்து 6ஆக வருது, 6 ஒரு சான்ஸ் வைங்கன்னு சொல்லி நான் சப்போர்ட்டுக்கு தான் 6 கொடுத்தேன். ஸோ அந்த சப்போர்ட்டு கொடுத்த 6 தான் வந்திருக்கு. அதே மாதிரி 4 டிஜிட்டு 4 டிஜிட்டு பாக்ஸு 4 டிஜிட் கொடுத்தது 6க்கும் 7க்கும் கொடுத்தேன். 7 ஸ்ட்ராங்குன்னு சொன்னாங்க. நான் 6லேருந்து தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பாருங்கள், இந்த 6, 4, 9, 3 இதை நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா 303, 4, 9, 6. அதாவது இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னா 496. இது ரிசல்ட்டு 3 டிஜிட்டு. 4 டிஜிட்டில் 4496. இதுதான் 4 டிஜிட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ 4496 நம்ம கொடுத்தது 3496. அதாவது 496 பாஸு. 4 டிஜிட்டில் சிங்கிள் நம்பர் சிங்கிள் போர்டில் நமக்கு மிஸ்ஸு. அதே மாதிரி இந்த நம்பர் பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 8496. சரிங்களா? இது இந்த நம்பர் பாக்ஸ் போடும்போது, இது இந்த நம்பர் பாக்ஸ் போடும்போது, ஸோ இதுலேயும் இந்த 496 அதாவது 4 டிஜிட் பாக்ஸில் 3 டிஜிட் பாஸு. அந்த சிங்கிள் நம்பரில் நமக்கு மிஸ்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா 4th டிஜிட்டு 4. இந்த 4க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நம்பர், அதாவது 3 இல்லை 8 இல்லை 9 இந்த மாதிரி ஏதாவது வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் 4 டிஜிட்டில். நேற்றே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதாவது இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ. இதில் ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட்டில் நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு 496. நம்ம 4 டிஜிட் கொடுத்த பாக்ஸில் ரிசல்ட்டு 4496. ஸோ ஒரு நம்பரில் மிஸ்ஸு. ஆனால் இந்த நாள் இருக்கு இல்லையா, 23ஆந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கில் நம்ம அந்த 6க்கான 4 டிஜிட்டே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இல்லைனா இந்த 23ஆந்தேதியே நமக்கு 4 டிஜிட்டில் ஃபுல் வின்னிங் வர வேண்டியது. இது 2வது வின்னிங்காக தான் வர வேண்டியது. இந்த 23ஆந்தேதி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் 4 பேர் 4 டிஜிட் ஃபுல் வின்னிங். எல்லாமே 20 ரூபா செட்டு தான். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி விளையாடினதுமே 20 ரூபா செட்டு தான். ஒரு நம்பர் மிஸ் ஆனதுனால 1 ரூபா கூட இல்லை. ஏன்னா 20 ரூபா செட்டுக்கு எதுவுமே இருக்காது. 4 நம்பரும் கரெக்டாக இருந்தால் தான் வின்னிங், உங்களுக்கே தெரியும். ஸோ 100 ரூபா செட்டு யாரும் ப்ளே பண்ணலை. 20 ரூபா செட்டு தான் ப்ளே பண்ணாங்க. 100 ரூபா செட்டு ப்ளே பண்ணியிருந்தா கூட இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட் பாஸ் ஆனதுக்கு 10,000 வந்திருக்கும். அது இல்லாமல் பிசி ஒரு 2000 3000 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதிலே எப்படி ஒரு 25,000 பக்கம் வின்னிங் வந்திருக்கும். ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த நாளில் நம்ம குரூப்பில், அதாவது 23ஆந்தேதி நம்ம குரூப்பில் 4 டிஜிட்டில் 4 பேர் வின்னிங். எல்லாமே 20 ரூபா செட்டு தான். சரிங்களா? அதுக்கு தான் மேக்ஸிமம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணுறது கெஸ்ஸிங்காக மட்டும் இல்லை, எது ஒன்றுனாலும் நம்மக்கிட்ட டைரெக்டாக ஒரு வாய்ஸ் போட்டோம்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம் செய்வோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கேஎல் டிஆர் 2க்குமே கெஸ்ஸிங் கொடுக்குறோம்.
விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெவியாக லாஸ் ஆனவங்களோ இல்லை ஹெவியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கோ கண்டிப்பாக நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிப்ரவரி மாதம் நம்ம போட்ட 3 வீடியோவில் வீடியோ ஃப்ளாப்பு, 2வது வீடியோ ஆல் போர்டில் 6 பாஸ், ஏபிபிசிஎஸ்சியில் 56, 62 பாஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் 562. 3வது வீடியோ நேற்று, அதாவது 496 ரிசல்ட்டு. ஸோ 4 டிஜிட்டில் ஒரு நம்பரில் மிஸ்ஸு. ஆக்சுவலாக இங்கே 4 டிஜிட்டே மிஸ்ஸு, இங்கே 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் மிஸ்ஸு. இந்த 23ஆம் தேதி நான் போட்டிருந்த கெஸ்ஸிங்கை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நம்ம 4 டிஜிட்டே கொஞ்சம் கேஷுவலாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ 3 நாளில் நமக்கு ஒரு நாள் ஃப்ளாப்புங்க, 2 நாள் வின்னிங்க. அதுலேயும் ஒரு நாள் 4 டிஜிட்டே நம்ம கொடுக்காம விட்டோம், ஒரு நாள் 4 டிஜிட் கொடுத்து ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது டபுள்ஸ், 4 எடுக்க மாட்டோம் நம்ம. சரிங்களா? டபுள்ஸ் அடித்தாவே நமக்கு 4 டிஜிட்டில் மிஸ் ஆயிடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 24/2/2025 வந்து நம்ம ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கோம். 4 டிஜிட்டில் ஒரு நம்பரில் நமக்கு மிஸ்ஸு. ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஆல் போர்டு 6 பாஸ், அவ்வளோதான். ஸோ இப்போது 25/2/2025க்கான கேஎல்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே எடுத்துருக்கிற நம்பர் ஆல் போர்டில் 2 நம்பர் எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கு 6, அந்த 6 வந்து ரிசல்ட்லேருந்து அடிக்காமல் இருக்கிற வரையும் 6 கொடுத்தே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா 6 4 நாள் அடிச்சிட்டாங்க, இனிமேல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. சரிங்களா? அவங்களா பார்த்து அடிக்கணும், தொடர்ந்து அடிச்சுட்டே கூட இருக்கலாம். சப்போர்ட்டுக்கு 6 வைங்க. இந்த சப்போர்ட்டுக்கு 6 கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா 6 ரிப்பீட்டடாக அடிக்கிறாங்க, அதனால். சரிங்களா? ஸோ ஆல் போர்டில் 8 இல்லை 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சப்போர்ட் 6 வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக வருது. ஸோ 8 இல்லை 7க்கான ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருக்கேன். 8க்கு 89, 78 ஸ்ட்ராங்காக இருக்குது. 7க்கு வந்து 73, 71 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா 8க்கும் 7க்குள்ள ஏபிபிசிஎஸ்சி அப்படியே ப்ளே பண்ணும்போது ஒரு நல்ல வின்னிங் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 7க்கான 3 டிஜிட்டு, 8க்கான 3 டிஜிட்டு எல்லாமே டைரக்ட் நம்பரில் பாக்ஸ். சரிங்களா? ஆல் பாக்ஸு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் பாக்ஸ் நம்பர் வந்து எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் எடுத்து நீங்கள் பாக்ஸை ப்ளே பண்ணலாம். உங்களுடைய கெஸ்ஸிங்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 4 டிஜிட்டு 7க்கும் 8க்கும் கொடுத்துருக்கோம். 4 டிஜிட்டுமே பாக்ஸ் தான். சரிங்களா? நம்ம எப்பயுமே இந்த ஸ்ட்ரைட் நம்பர் வந்து இப்போ நான் 879 கொடுக்குறேன்னு வைங்க, 887 29ன்னு கொடுக்குறேன். 87 92ன்னு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இதாகிடும். இவ்வளோ நெருங்கி அதை மிஸ் பண்ணுறது அது ரொம்ப வலிக்கும். ஸோ எல்லாமே பாக்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச பாக்ஸ் நீங்கள் எடுத்து பாக்ஸ் போட்டு ப்ளே பண்ணலாம். சரிங்களா? எப்படியும் 20 ரூபா செட்டு விளையாடினா கூட 2 ரூபா 4 ரூபா தான் வரும் மேக்ஸிமம் பில்லு. ஆனால் 1 ரூபா வின்னிங் வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 4 3 அந்த மாதிரி டபுள்ஸில் உள் நம்பர் வந்துச்சு அப்படின்னா மிஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம டபுள்ஸ் வந்து 4 டிஜிட்டில் டபுள்ஸ் எடுக்கவே மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டபுள்ஸ் வந்துச்சுன்னா மிஸ் ஆயிரும். பட் ஆனால் நான் நம்ம சேனலில் நான் எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணதுன்னா வாரத்தில், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வின்னிங்காவது 4 டிஜிட் வின்னிங் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் ரொம்ப ஷூராக சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மிஸ்ஸு தான். சரி, இருந்தாலும் பக்கம் நெருங்கிட்டோம். இந்த நாளில் நம்ம கொடுக்கவே மறந்துட்டோம். 6க்கான 4 டிஜிட்டை கொடுக்கவே மறந்துட்டோம். அதனால் அந்த இல்லைனா இதில் இந்த ஒரு வாரத்தில் ஒரு 4 டிஜிட் கொடுப்பேன்னு சொன்னது இந்த டேட்லேயே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அது இப்போ கடந்து 3 நாள் கடந்து இப்போ 4வது நாள் வரப்போகுது. நாளைக்கு மேக்ஸிமம் பார்ப்போம், நல்லதாகவே நடக்கும். ஸோ பாருங்கள், 4 டிஜிட் வந்து 7க்கும் 8க்கும் கொடுத்துருக்கேன். நான் வந்து 8 வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். பட் ஆனால் 8 இல்லை 7லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தவுட் மிஷின் நம்பர் நான் இப்போ சொல்கிறது 8. பட் ஆனால் மிஷின் நம்பருக்கு அப்புறம் தான் 8 இல்லை 7ன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம சொல்கிறது. வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிஷின் நம்பர் வந்து என்னென்னா ரிசல்ட்டுக்கு இப்போ இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வச்சு நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 2:30க்கு மிஷினை வந்து சுற்றி விடுவாங்க. அது ஒரு நம்பரில் வந்து நிற்கும். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அதுவும் ஒரு ரிசல்ட்டு மாதிரி தான் எடுத்துக்கணும்னா அந்த நம்பருக்கு அப்புறம் எந்த நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கு என்ன வரும்னு கெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த 2:30க்கு வர கெஸ்ஸிங்கை இதை வந்து ஒரு ரிசல்ட்டாக நினச்சி அதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கெஸ்ஸிங் எடுக்கணும். ஸோ அதனால் அந்த மிஷின் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். வித்தவுட் மிஷின் நம்பர் இன்றைக்கி 8 இல்லை 7லேருந்து ஒரு நம்பர் எனக்கு 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. மிஷின் நம்பருக்கு அப்புறம் என்னன்றதை அது இப்போ தெரியாது. அது மிஷின் நம்பர் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு நமக்கு 8 7லேருந்து 8 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஆனால் உண்மையை சொல்லணும்னா 8 இல்லை 7லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எனக்கு 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 8க்கான ஏபிபிசிசி, 7க்கான ஏபிபிசிசி, 8க்கான 3 டிஜிட்டு, 7க்கான 3 டிஜிட்டு. ஸோ 8க்கும் 7க்கும் உள்ள 4 டிஜிட்டு எல்லாமே பாக்ஸு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.
மேக்ஸிமம் ஹெவியாக லாஸ் ஆனவங்க இல்லை ஹெவியாக ப்ளே பண்ணுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.